கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா. எங்க 4 மணிக்கெல்லாம் எழுந்து கிளாஸ் போயிட்டு அலாரம் வச்சா எங்க எழுந்துக்க முடியுது? அலாரம் ஆஃப் பண்ணிட்டு 5 மணிக்கு தான் எழுந்துக்கிறேன். இந்த பசங்க நம்ம எழுப்பி குளிப்பாட்டிட்டு கிளம்பணும் 6 மணிக்கெல்லாம். படியெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவிடணும். வாசல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு மாமி எழுந்துக்கிறதுக்குள்ள ஓடினோம் இல்லை. என்ன சாணி தெளிச்சு கோலம் வச்சியா போனியா வந்தியான்னு ஆடும். தின்னாடி இது வாசல்ல சாணியே. நானே வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் வச்சுட்டு ஓடி போலாம் பார்த்தா இந்த மாடு பேர் வாசலே சாணி போட்டு போயிருக்குது. ஐயோ, மாடை வீட்டு பின்னாடி கட்டி போடுங்கன்னா சொல்ற வச்சு கேட்க மாட்டேங்குமா. நைட் எல்லாம் வாசல்ல தான் பட்டுனது போலகுது. பாரு வாசல்லே சாணி போட்டு போயிருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? இந்த சாணியை கரைச்சி தெளிச்சிடலாமா இல்லை எடுத்து உரமா போட்டுடலாமா? என்னடி பண்ணிருக்க? ஏக்கா இந்த மாடு வாசல்லே சாணி போட்டு போயிருக்குதுக்கா. அதான் எடுத்து உரமா போடலான்னு பார்க்குறேன். எனக்கே டைம் ஆகுதுன்னா இதெல்லாம் வேலை பார்த்துட்டு போயிருக்குது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? எரும மாடே. இந்த பேர் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு இப்போ எனக்கு டைம் கிடையாது. ஓ வேலை பார்ப்போ. எரும மாடா வந்துச்சு காலையில். கொழுப்பு தாண்டியாம்மா உனக்கு கொழுப்பு தான். மகாலட்சுமி வீட்டு வாசல்ல சாணி போட்டு போயிருக்குது. அதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு தொலைப்பை தள்ளி நிற்கேன். ஒழுங்கா தண்ணியில் போட்டு கரைச்சி வாசலை தெளிச்சு அழகாக கோலம் போடு. லட்சுமி கடாட்சியம் வரும். ஏக்கா இப்போ அதுக்குலாம் டைம் இல்லைக்கா. சும்மா தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட்டு நான் கிளம்பணுக்கா. எழுந்தது லேட்டு. 5 நிமிஷம் ஆகும் மாடி தண்ணியில் போட்டு கரைச்சி தெளிக்கிறதுக்கே. ஒழுங்கா அந்த வேலையை பாரு. இது மாமியாருக்கு மேலே மோசமாக இருந்தாச்சா? இதுகிட்ட தப்பிக்க முடியுமா நம்மளால? என்னது இது பூ கையில எங்கே போயிட்டு வர? குடம்பு கைமா அதில் சீக்கிரமாக எழுந்துருக்க. குளிச்சிட்டியா? நான் காலையில் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு போய் குடிக்க தண்ணி பிடிச்சின்னு வந்து அப்படியே பரிமளா வீட்டில் போய்ட்டு பூ வாங்கினேன் சாமிக்கு வைக்கிறனால. அதுக்காக நைட்டே சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி காலைல பூ எடுத்து வைன்னு. சந்தைக்கு போதும்னா கொஞ்சம் பூ எடுத்து வச்சுரு, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அது போய் வாங்கி வரேன். நீ நடனா இப்போ தான் எழுந்து வாசலில் பெருக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு நின்றுக்க. ஏக்கா எங்கக்கா நைட்டு தூங்கத்துக்கே லேட் ஆகி போகுது. காலையில் எழுந்துக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. இருக்கும் அதுக்கு தான் தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்து வேலை வெட்டி பார்க்கணும். எருமை மாடு மாதிரி 8 மணி வரைக்கும் தூங்குனா எனக்குன்னா ஒரு காலையில் சீக்கிரமாக எழுந்துக்குன்னா கஷ்டமாக தான் இருக்கும். என் மாமியாருக்கு மேலே மோசமாக இருந்துட்டு எம்மா இதை எப்படி அசிங்கப்படுறது? தினமும் 8 மணிக்கு எழுந்துக்கிறேன். ஆமாம் தினமும் காலை 8 மணிக்கு எழுந்துக்கிறேன். நீ தான் எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறேன். ஏக்கா சாப்பாடுலாம் கட்டிட்டே இல்லையா? அடுப்பில் சாப்பாடு போட்டு வந்துக்கிறேன். புளி சாதம் வந்துடுறேன். புளி குழம்பு வச்சுட்டு கடையில் எடுத்துன்னு வரேன். உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன். முடிஞ்சிடும் 1/2 மணி நேரத்தில். இங்கே பாரு 6 மணிக்கெல்லாம் கரெக்டாக ஆட்டோ வந்துடும். 6 மணிக்கெல்லாம் ஏறி கிளம்பி போயினே இருக்கிறோம். புரியுதா? உடம்பு முடி வேலையை காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்த நல்லா பண்ணியிருந்தது தெரியல. வேலை முடிச்சிட்டேன்னு சொன்னேன். என்ன வேலை தான் முடிச்சு அப்படியா? வாசல் பிறகுனேன், கோலம் வச்சேன், நான் குளித்தேன். எவ்வளோ வேலை இருக்குது வீட்டில். சாமான் அதை கழுவுனேன். போதும் உன் புறாணத்தில் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை. கிளம்பு சீக்கிரமே சாதத்தை வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொருள் செஞ்சு எடுத்துன்னு வா. அப்படியே குடிக்க கூட 4 வாட்டர் தண்ணி ஊற்றி எடுத்துனோக்கா. நானே எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடுறேன். மேடம் என்ன எடுத்துன்னு வருவீங்க? ஒரே காலி பேக் எடுத்துன்னு வருவீங்களா? எங்கன்னா அறிவோட பேசு. பொங்கல் வைக்க போகிறோம். பொங்கல் வைக்கிறதுக்கு எங்கள் மாமியார் வேறு ஒரு கட்டை ஃபுல்லாக வரட்டி போட்டு வச்சிருக்குது. குண்டா எடுத்துன்னு வரணும், கரண்டி எடுத்துன்னு வரணும், டம்பர் எடுத்துன்னு வரணும், தட்டு எடுத்துன்னு வரணும். எவ்வளோ பொருள் எடுத்துன்னு வரணும். எல்லாத்தையுமே நானே எடுத்துன்னு வர முடியுமா? பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னே தண்ணி எடுத்துன்னு வரேன். குடிக்கிற தண்ணி எடுத்துன்னு வா. சரி எடுத்துன்னு வரேன். சீக்கிரம் கிளம்பு. இப்படி போனதா சாணி வரை அப்படி போட்டுட்டு தண்ணி தெளிச்சு குழம்பு போட்டு வச்சுக்க. அடி வாங்க நான் வந்து பார்ப்பேன். நான் சாணி தெளிச்சு குழம்பு போட்டே இல்லையானே. ஏம்மா போடுறேன். என்னது சாயத்துக்கு வரணும் போறியா? சாணியை எடுத்து பக்கெட்டில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி தெளிச்சு பெருக்கி குழம்பு போடுறேன். அதான் சொன்னேன். மணி ஆகுது சீக்கிரம் ஆகட்டும். இந்த பசங்களை வேற போய் எழுப்பணும். போன ஜென்மத்தில் இதுக்கு நான் மாமியார் வந்து நிறைய குடும்பம் பண்ணியிருப்போம் பொழுது. அதான் இந்த ஜென்மத்தில் எனக்கு அக்கா வந்து எனக்கு குடும்பப்பட்டது. சாணி தெளிச்சாதான் லட்சுமி கடாட்சி நான் மாமியார் கூட சொல்லியிருக்கோம். சரி சாணி தெளிச்சு கோலத்தை வச்சிடலாம். முதல் போயிட்டு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வரலாம். சாணி எடுத்து போட்டு கரைச்சிக்கலாம். கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு 4 படி பால் கறக்குது ராமாரி. ஆனா எங்க வீட்டு மாடு மட்டும் சாணி மட்டும் போட்டு இருக்குது கிருஷ்ணரி. என் கண்ணே பட்டுடும் போகுது. அவ்வளோ அழகாக குழம்பு போட்டிருக்கேன். நமக்கும் நிறைய திறமெல்லாம் இருக்குது. அதான் வெளியே கட்டாமல் வச்சிருக்கோம். ஆமாப்பா 6 மணிக்கெலாம் கிளம்புறோம் வீட்டில் இருந்து. கரெக்டாக வந்துடுவேண்ணே. டைமில் லேட் பண்ணாத. ஆமாம் இங்கேருந்து போகிறதுக்கு லேட் ஆகும். 2 மணி நேரம் ஆகும். ஆமாம் சீக்கிரமாக கரெக்டாக 6 மணிக்கெலாம் வந்துடு. இப்போ தூங்கி எழுந்துக்கிறியா? இது நான் இங்கே வேற. சரிப்பா குளிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பி வா. என்னடா இது அதிசயமாக இருக்குது. என்னைக்கும் இல்லை திருநாளா என் பொண்டாட்டி வாசலில் அழகாக சாணி தெளித்து இவ்வளோ பெரிய குளம் போட்டிருக்கா. அதோ கலர் பவுடர்லாம் போட்டு பார்க்கவே லட்சுமி கடாட்சியமா இருக்கு. நேராதிக்கா கோலம்லாம் பெருசாக போட்டு கலக்கிற. ஆமா பெரிய குளமா போட்டே கலக்குறேன். யோ கண்ணாயிட்டு மாடை கொண்டு வந்து யார் வாசலை கட்டி போட்டது? யார் அதிகா என்னாச்சு? வாசல்லே சாணி போட்டு வச்சிருக்குது. நான் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு போலாம் பார்த்தா சாணியை போட்டு வச்சுக்கிது. இது வேற எங்க அக்கா வேற பார்த்துச்சு. வாசல்ல சாணி தெளிச்சு கோலம் வை அப்படின்னு அது வேற கத்திட்டு போகுது. அதனால எனக்கு 1/2 மணி நேரமா எக்ஸ்ட்ரா வேலை. சாணி தெளிச்சு பெருக்கி கோலம் போறதுக்குள்ள 1/2 மணி நேரம் ஆயிப்போச்சு. முதுகெலும்புல கைடி போச்சு கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள. என்னமோ ஊர் உலகத்துல யாருமே வாசல் பெருக்கி கோலம் வைக்காத மாதிரி என்னம்மா சீன் போடுறாப்பர். தினமும் இந்த வேலையை பண்ணா எவ்வளோ நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் பண்ணதுக்கு இந்த வாசல் எவ்வளோ லட்சுமி கடாட்சியமாக இருக்கு பார்த்தியா? இனிமேல் தினமும் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து இந்த மாதிரி சாணி தெளிச்சு வாசல் பெருக்கி கோலம் வைக்கிறேன். புரியுதா? புரியுது நல்லா. இன்னொரு வாட்டி மாடை வாசல்ல கட்டி பாரு. உனக்கு அதுக்கப்புறம் இருக்குது. அங்க திரும்ப பின்னாடி கட்டி போடு. இது சரியான சோம்பேறி தானே. சரி ஆட்டோக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? இப்போ தான் பண்ணேன். கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருக்கேன். வந்துருவாங்க. நீங்கள் முதல்ல ரெடி ஆகுங்க. அவ்வளோதான்
காஃபி போட்டு குடிச்சிட்டு பசங்களை குளிப்பாட்டிட்டு எல்லாமே நேற்று ரெடி பண்ணி வச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்குலாம் அந்த பேக் எடுத்து கிளம்பி போய் நேர்க்க வேண்டியது தான். பரவாயில்ல, என்ன ரெடி பண்ணிட்டியா? சரி, மத்தியானம் சாப்பாடு எப்படி? நம்ம வந்து அங்கே ஹோட்டலில் வாங்கிக்கலாமா இல்லைன்னா இங்கேருந்து செஞ்சு எடுத்துன்னு போகலாமா? அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத. நம்ம போகிற இடத்துல ஹோட்டல் இருக்குதா, ஹோட்டலில் சாப்பிடலாம்னு கேட்குறேன். எங்கள் அக்கா கிட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் அக்கா எத்தனை வர சொல்லிது புளி சாதம் உருளைக்கிழங்கு புரியணும். அப்படின்னா சரிதான். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ராதிகாவோட அக்கா வீட்டு பக்கத்தில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எம்மா இல்லைன்னா இவ சொத்தை ஆக்கி எத்தனை வர சொல்லிட்டு நம்ம கொலை பண்ணிட்டு இருப்பேன் நேரம். என்ன அங்கே முணுப்ப? ஒன்றும் இல்லை உன் சமையல் பெருமையை சொன்னேன். இதே மாதிரி நான் செய்கிற சமையல் குறை சொல்லினே இருங்க. ஒரு நாளைக்கு 1 கிலோ உப்பு எடுத்து குழம்புல கொட்டி வைக்கிறனாலே மட்டும் பாருங்க. இதுங்களுக்கு நாக்கு ருசியாக வாட்டமாக பார்த்து செய்தால் ரொம்ப கொழுப்பு அதிகமாக இருக்குது. டேய், இன்னும் நீ எழுந்துலையா? உன்னை எழுப்பி தானே போனேன் நான். எப்போ எழுப்பின மணி ஆகுது? எழுந்து போய் குளிப்போ. மூச்சு இந்தமா இருக்கிறேன். என்ன மணி ஆகுதுன்னா போய் குளிக்காம நான் மூச்சு தான் கதை பேசிட்டு இருக்கிறேன். ஏமா பல்லு விளக்கலாம் போய் தண்ணியில் கை வச்சம்மா. ட்ரெஸ்லாம் கழுவுறதுக்கு ஐஸ் கட்டி மாதிரி ஜெடிச்சிருச்சுன்னு இருக்குது. அம்மா என்னால் குளிக்க முடியாதும்மா. என்ன குளிருது வெளியில. நைட்டு லேசாக தூர போட்டுச்சுல, அப்படிதான் இருக்கும். எழுந்து போய் குளி. இல்லைன்னா வந்து கோயில் டைம் அப்பா திட்டுவாரு. சுத்தரி போட்டு வச்சுருக்காங்க பாட்டி. குளி. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமா, அப்புறமா குளிக்கிறேன். இது இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? ஏன்னா ஆட்டோ கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் வந்துடும். எழுந்து போய் மறைஞ்சா குளிச்சிரு. இல்லைன்னா அடி தான் வாங்குவேன். அப்போ வந்து ஓரமன் கத்துவாடா. அதே ஒரு வாட்டி வந்து கட்டி தான் போனாரு. சொல்லி அமைச்சிருக்கிறேன் குளிர்ந்து அப்புறமா குளிக்கிறேன்னு. எல்லாம் உங்கள் அப்பா கொடுக்குற செல்லம் தான். தலையில் நான் தொடச்சிட்டு பவுடர் அடிச்சு போட்டு வச்சுக்கோ. பாத்தியா சஞ்சு எவ்வளோ அழகாக குளிச்சுட்டு வந்துருக்கா. எருமை மாடு பட்டு தூங்கி இருக்கான். குளிருதுன்னு சின்ன குழந்தையா அழகாக குளிச்சுட்டு வந்துருக்கு. மா நான் வந்து சுடுத்தண்ணதுனா குளிச்சுடுவேன். தண்ணி வந்து ஜில்லுன்னே இல்லை. அவன் சும்மா ஏமாத்தின்னு இருக்கான். அவன் எழுந்து போய் குளிக்க சொல்லுங்க. பள்ளி உனக்கு தெரியுமா? நான் பல்லு விளக்கத்துக்கு போனேன். தண்ணியை தொட்டு பார்த்தா அவ்வளோ ஜில்லு இருந்தது. டேய் ஏந்துடா, சுத்தரி வராக வச்சு வந்து எழுந்து போய் அதே பல்லு விளக்கி குளிச்சுட்டு போயிடுறேன். ஐயோ எங்கன்னா இந்த வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியுதா? இன்னும் சதீஷ் மட்டும் தான் குளிக்கல. மற்ற எல்லாருமே குளிச்சாச்சு. ஆட்டோ வரப்போதே நம்ம கிளம்பி போயிடலாம். சதீஷ் வீட்டில் வச்சு கூட்டிட்டு போயிடலாம். கடைசியாக அதுதான் நடக்க போகுது. வீட்டை பார்த்து மாட்டை பார்த்து இருக்கட்டும். இதை விட்டுட்டு போயிடுவீங்களா? ஆமா, எல்லாரும் குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க. நீ தானே எருமை மாதிரி பட்டு கிடக்குற. பட்டு நேரு நாங்கள் கிளம்புறோம். மாட்டுக்கு சாணி அள்ளி போட்டு நான் வீட்டில் இரு. நான் மட்டும் போயிட்டு கோயிலில் பொங்கல் வச்சுட்டு வரேன். இது மாட்டுக்கு சாணி அள்ளி போட்டுன்னு இங்கே இருக்கணுமா? அதை தான் மாட்ட சொல்கிறேன். பட்டு தூங்கு நல்லா தூங்கு. சஞ்சுவா நான் வந்து தலைவாரி விட பாட்டி எனக்கு பூ வச்சு விட்றீங்களா? வைக்கிறவா. அதையா கத்தி டைம் வேஸ்ட் பண்ணி அதை போய் வேலையை போய் பார்ப்போம். இவ்வளோ தூரம் சொல்லியோ நீ பட்டு தான் இருக்கல. சரி அப்படியே பட்டு நேர்ப்ப பட்டு நேரு. எங்க அந்த ஓனா கொம்பா நல்லா பார்த்து ஒரு நல்ல பச்சை கொம்பை உடச்சு எடுத்துவாங்க. என்னது ஓனா கொம்பா? அம்மா ஒருத்தருக்கு நல்லா பூஜை கொடுக்கணும். சீக்கிரம் எடுத்துவாங்க. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ அன்புக்கு ஈடு இல்லடா. 5 நிமிஷத்துல சதீஷ் எப்படி ரெடி ஆகி வரேன்னு பாருங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க பாரு. அந்த பழமொழி உனக்கு கரெக்டா இருக்குது. போ சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகும். இதோ 5 நிமிஷம். இங்க பாருங்கம்மா, எப்பயுமே அகிம்சையை தான் கையாளணும். புரியுதா? அன்பு மட்டும்தான் மாறாதது. கும்பலா கை எடுக்கிறது எப்பயுமே கூடவே கூடாது. நீ ஒழுங்கா சொல்ற பிடிச்சி கேட்ட நான் எப்ப கும்பலா எடுக்க போறேன்? நானும் அன்பா நடந்துக்கணும் தான் ஆசைப்படுறேன். கும்பு இந்த ஒரு வார்த்தையில சதீஷை சாட்சி போட்டீங்களா? எருமை மணியாவது போய் எருமை இந்த கதை பேசி நிற்பேன். இந்த வீட்டுல யாருக்குமே என் மேல பாசம் கிடையாது. மூஞ்சிக்கு கை காலுக்குலாம் ஒழுங்கா சோப்பு போடு. அப்படியே சும்மா தண்ணி ஊத்தி வந்தாலும் வச்சுக்க அடி பின்னிடுவேன் உன்னை. சரிம்மா கத்தாதீங்கம்மா. சரி நம்ம போயிட்டு பேக்ல எடுத்து வந்து வைக்கலாம். வேற ஏதாவது இருக்குமா? தண்ணி ஊற்றி வைக்கணும். வெள்ளம் பருப்பு முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்துச்சு. மாவிளக்கு போகிறதுக்கு அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கணும். புளி சாதத்தை கலரியாச்சு. உருளைக்கிழங்கு பொரியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 2 கலர் இறக்கிட வேண்டியதான். எடே வரி புளி சாதம் போட்டு எடுத்துன்னு போட்டு தூக்கு வாலி எடுத்துன்னு வா. உப்பு கரெக்டாக இருக்குதானு தெரியலையே. இந்த தூக்கு சட்டி போதுமா? போதும் கொடு. கை நீட்டு. இந்த சாதத்தில் உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பாரு. சுட போதுமா? அதெல்லாம் ஒன்றும் சுடற ஆறி போச்சு. கை கட்டு. உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணு. ஏம்மா கொஞ்சோண்டு கொடுப்பாங்க. இது என்ன இவ்வளோ கொடுத்துருக்கீங்க? காலை டிஃபனே முடிஞ்சிட போகுது எனக்கு. பொறுமையாக சாப்பிடு. கையில் எடுத்து கொஞ்சமாக கொடுத்துருக்கணும். எவ்வளோக்குள்ள எடுத்து கொடுத்துருக்கீங்க? மதியானம் வரைக்கும் சாப்பாடு நல்லா இருக்கணும். கையில் வைக்கக்கூடாது. கரண்டில் தான் ஆகிட்டு தர முடியும். சாப்பிடு. என்னடியே உப்பு கரெக்டாக இருக்குதா? கரெக்டாக தான் இருக்கு. புளிப்பெல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்க மாதிரி தான் தெரியுது. உன்னை போய் கேட்ட மத்தியா? சரி அந்த கையை கழுவிட்டு சீக்கிரம் ரெடி ஆகுங்க. நான் ரெடி ஆகிட்டேம்மா. இன்னும் மக்கா தான் ரெடி ஆகல. இந்த புளி சாதம் எப்படி செஞ்சீங்க? ஏண்டியா ஏற்கனவே ஆட்டோ வந்துடும் போல இருக்குது. மணி ஆகுது. இப்போதான் புளி சாதம் எப்படி செஞ்சீங்க, உருளைக்கிழங்கு எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டு நிற்கியா? எதுனா கேட்டால் சொல்லி தர மாட்டேங்கிறீங்க. அப்புறம் சமைக்க மாட்டாங்க, கூட வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா எப்படி செய்வாங்க சொல்லு? சமைக்கும் போது இது போடணும், இப்படி செய்யணும், அப்படி பக்குவம்லாம் சொல்லி கொடுத்தா தான் நாங்களும் சமைப்போம். இப்போ புளி சாதம் செய்யறேன்னா அதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புரியுதா? ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றின்னு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக சவக்கிற மாதிரி நல்லா வறுத்துக்கணும். என்னென்ன சொன்னீங்க? கடுகு, அப்புறம் வந்து உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பா. இதெல்லாம் எவ்வளோ போடணும்? அதெல்லாம் வந்து ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ குழம்பு செய்ய போகிறோமோ அதை பொறுத்து. இப்போ நம்ம ஃபேமிலி 4 பேர் தான் அப்படின்னா நம்ம 1 ஸ்பூன் போட்டோம்னா போதும். அப்புறம் காஞ்ச மிளகா வந்து ஒரு 7-8 போட்டுக்கலாம். 7-8 காஞ்ச மிளகா. அப்புறம் வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். அப்புறம் நம்ம முன்னாடியே புளி வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அது ஊற வச்சுக்கணும். அந்த புளியை கரைச்சி அந்த எண்ணெயில் அப்படியே ஊற்றணும். புளி வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி கரைக்கக்கூடாது. திட்டமாக நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சா போதும். ஓகே.
அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்ட பிறகு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் கொதிக்க விட்டா போதும். அதுக்கப்புறம் இறக்கிட்டு நம்ம சாதம் வடிச்சு வச்சுக்கோம்ல, அதில் ஊற்றி கலரிக்கணும். அவ்வளோதானா? இவ்வளோ சிம்பிள் தானே? இதுக்கா தினமும் கத்தி நிற்கிங்க? ஆமாம், நான் தினமும் புளி சாதம் செஞ்சுருக்கேன். தினமும் கத்தி நிற்கிறது சிம்பிளா? காய் அரைச்சி குழம்பு வச்சு பொரியல் பண்ணி எவ்வளோ கஷ்டம். அதனால தான் உங்களே டைப் கத்துறேன் நான். அப்போ தினமும் புளி சாதமே செஞ்சுருங்கம்மா. அதான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. தினமெல்லாம் புளி சாதம் சாப்பிடக்கூடாது. வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 10 நாளைக்கு ஒரு நாள் சாப்பிடலாம். தினமும் ஒரே குழம்பு சாப்பிட்டா மூஞ்சி லட்சம் மாதிரி இருக்கும். சரி, நம்ம எப்பவுமே கோயிலுக்கு போகும்போது எங்கேயாவது டூருக்கு போகும்போது நீங்கள் எப்பவுமே புளி சாதம் இல்லைன்னா லெமன் சாதமே செஞ்சு எடுத்துகிட்டு வரீங்க. ஏன்னா இது புளி சாதம் லெமன் சாதம் சீக்கிரமாக கெட்டு போகாது. நம்ம வந்து ஊருக்கு போகும்போதெல்லாம் வெயிலாக இருக்கும், அந்த வண்டியில் போகும்போது ஹீட்டாக இருக்கும். இப்போ மற்ற குழம்புல இது மாதிரி சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஆனால் இந்த புளி சாதம் இந்த எலுமிச்சை சாதம் எடுத்து போனால் வச்சுக்கேன் சீக்கிரமாக கெட்டே போகாது. நம்ம காலையில் செஞ்சால் நைட்டு வரைக்கும் இல்லை மறுநாள் காலையில் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் புளி சாதம் எடுத்து போகிறீங்க போனாலும். ஆனால் நம்ம தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து போகும்போது தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு சில டைமில் வந்து மதியானம் வரைக்கும் அப்படியே தான் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். அந்த மீறி போனால் கொஞ்சம் நைட் வரைக்கும் சுட வச்சா நல்லாயிருக்கும். நம்ம போராட்டத்தில் எப்படி சுட வைக்க முடியும்? அதனால தனியாக உருளைக்கிழங்குல வந்து டப்பாவில் போடுங்க. புளி சாதம் கூட சேர்த்து வைக்கக்கூடாது. புளி சாதம் இருந்துச்சுன்னா கூட நம்ம வீட்டுக்கு வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த புளி சாதத்தை அந்த காலத்தில் கட்டு சோறுன்னு சொல்லுவாங்க. கட்டு சோறு கட்டிங்கன்னு திருவிழாக்கு போகலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த புளி சாதத்துக்கு இவ்வளோ வரலாறு இருக்கா? இம்மா, இந்த புளி சாதத்துக்கு ஏதோ மசாலாலாம் ரெடி பண்ணி அதெல்லாம் போட்டு செய்வாங்களேம்மா, உங்களுக்கு அந்த மாதிரி செய்ய தெரியாதா? எனக்கு அந்த மாதிரிலாம் செய்ய தெரியாது. எங்கள் அம்மா இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் இப்படி தான் செய்கிறேன். இதுவே நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சாலே நல்லா தான் இருக்குது. சீக்கிரமாக கெட்டு போக மாட்டேங்குதுல. அம்மா, கோயிலில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களாம்மா புளி சாதம், அது அந்த டேஸ்ட்டு வேற லெவல் டேஸ்ட்டுமா. எனக்கு அந்த மாதிரி செய்யணும்னு தான் ஆசை. ஆனால் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. ஃபோனை பார்த்து கற்றுக்குங்க, வச்சு தரேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. போயிட்டு வந்து வேணா பார்க்கலாம். போய் அந்த பேக்கில் எடுத்துன்னு வா. இன்னொரு டிஃபன் பாக்ஸ் வேணும் உருளைக்கிழங்கு போகிறதுக்கு. ஆமாம், உருளைக்கிழங்கு சொன்ன பிறகு தான் என் ஞாபகம் வருது. உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுது? அம்மா, இவனமா தினமும் வீட்டில் சமைக்கிற மாதிரி இத்தை எப்படி செய்யுது அத்தை எப்படி செய்யுதுன்னு கேட்டு இருக்காள். ஏண்டியா இன்னொரு நாளைக்கு சொல்லி 2 மணி ஆகுதுரி. அம்மா 2 நிமிஷம் ஆகுமா? சொல்லுங்கம்மா. உருளைக்கிழங்கு வந்து முதல்ல மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கணும். பெரிய உருளைக்கிழங்கு தான் 2 கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு எண்ணெயில் போட்டு அப்படியே பரட்டி எடுக்க வேண்டியது தான். அப்படி வெங்காயம் தக்காளி போடுறதா இருந்தால் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அந்த தொப்பு நல்லா சுண்டுனதுக்கப்புறமா எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்க பற்றி அதை கட் பண்ணி அதை போட்டு 2 பரட்டி எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான் உருளைக்கிழங்கு பொரியல். ரொம்ப சிம்பிள். இல்லை என்னென்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி உருளைக்கிழங்கு பொரியல் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் சொன்னதை பார்த்தா சமைக்கிறது ரொம்ப சாதாரணமாக வேலை போடுதுமா, ரொம்ப ஈஸியான வேலை போல இருக்குது. ஆமாம், ரொம்ப சாதாரண வேலை தான், ரொம்ப ஈஸியான வேலை தான். செஞ்சுப்பாரு. கொஞ்சம் உப்பு கூடவோ இல்லை குறையவோ இல்லை மிளகாத்தூள் கொஞ்சம் கூடவோ குறைவோ ஆகிப்போச்சு வச்சுக்க வாயில் வைக்க முடியாது. எது அளவு கரெக்டாக போடணும். இது ஒரு கணக்கு தான், புரியுதா? இது ஒரு கெமிஸ்ட்ரி தான். எல்லாமே இதில் இருக்குது. எல்லாமே அளவாக போட்டால் தான் நம்ம அது வந்து செய்ய தான் நமக்கு தானே வரும். புரியுதா? பழக தான் எல்லாமே கரெக்டாக வரும். புதுசாக செய்கிறவங்களுக்குலாம் ஏறக்குறைய தான் வரும். அப்படியா? இனிமேல் தினமும் ஒரு டிஷ் செஞ்சு கற்றுக்கணும். முதல்ல காலைல சீக்கிரமாக எழுந்துக்கு முதல்ல பழகிக்கோ. புரியுதா? காலைல சீக்கிரமாக எழுந்தால் தான் அம்மா கூட காய்கறிகள்லாம் கட் பண்ணி கொடுக்கறதுக்கு அம்மா எப்படி வதக்குறேன், எதை ஃபஸ்ட்டு போடுறேன், எது செகண்ட் போடுறேன் அப்படிலாம் இருக்குது பற்றியா? அதுதான் ருசியை கொடுக்கும். அதெல்லாம் பார்த்து நீ கற்றுக்கணும். எது முதல்ல போடணும், எது 2வது போடணும் அப்படிலாம். புரியுதா? 8 மணி வரைக்கும் தூங்கி நின்று வச்சுக்கோங்க, வேலைக்கு ஆகாது. காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துக்கிற மாதிரி கற்றுக்கோ இனிமே. அப்போ தான் சமைக்கலாம் கற்றுக்க முடியும். சமைக்கிறதுக்காக காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணுமா? அது ரொம்ப கஷ்டமாச்சு. அப்போ எழுந்து போய் கையை கழுவிட்டு டிஃபன் பாக்ஸு பேக்கில் எடுத்துன்னு வா. சமைச்சு தருவாங்க, தின்னுட்டு அப்படியே சுற்று. கடைசியாக சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டு. சமைச்சு வச்சா கம்முன்னு சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்குறது நமக்கு நல்லது. சமைக்கிறேன் தேவையில்லாத வேலை எதுக்கு? காலையில் 5 மணிக்கெலாம் எதுக்குமா தேவையே நமக்கு? இவ்வளோ நேரம் உங்ககிட்ட தொண்டை தண்ணி வத்த கத்திருக்க பார்த்தியா? அதுதான் வேஸ்ட்டு. இப்போ கையை கழுவிட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துமா. நமக்கு தகுந்த வேலை கடைக்கு போடோமா, எதனா வேண்டாம் சொன்னாங்களா வாங்கி வந்து கொடுத்தோமா, நான் வீட்டை போயிருக்கணுமா, இதோட நிப்பாட்டிக்கணும். இதுக்கு மேலே தாண்டி சாமான் துடைக்கிறேன், துணியை துவைக்கிறேன், சமைக்கிறேன் அப்படின்னு அந்த வேலைக்கெல்லாம் போகவே கூடாது. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் ஈஸி. இதெல்லாம் மகா தலையில் கட்டுறது நமக்கு நல்லது. ஆமாம், காலத்துக்கும் நானும் அவ்வளோ செஞ்சுனே இருப்பேன். நீ எப்படி ஏமாத்தினே சுற்றின்னு வா. நீ தான் மாமியார் வீட்டுக்கு போனால் வச்சுக்கேன், நீ தான் சமைக்கணும். அப்போ தெரிஞ்சு போயிடும் உங்க கதை. அதுக்கு தான் சொல்கிறேன், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். காலத்துக்கும் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் தான் சமைச்சு போடணும் எனக்கு. சோம்பேறி கழுதிக்கு வாயை பற்றியா? குடிக்கிறதுக்கு வேறு வாட்டர் கலன் தண்ணி எடுத்துக்கணும். 4 வாட்டர் கலன் வேணும் நம்ம தண்ணி. அப்புறம் சாப்பிட்றதுக்கு வாழை வேணும். சரி, நான் கிளம்புற கோமதி. ஏங்க சாப்பிட்டு போங்க. காலையில் புளி சாதம் சாப்பிட்டா நமக்கு செட் ஆகாது. கஞ்சி பழுது ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல, நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க, நீங்களும் எங்கள் கூட கோயிலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் போயிட்டு வாங்க. இன்னொரு நாளைக்கு நான் வரேன். இன்னொரு நாளைக்கு எங்கேருந்து வரீங்க? நாங்களே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போகிறோம். ஏண்டி அடுத்த வாரம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனோம்ல, அப்போ வேறு போனோம்ல, அப்போ கடையை மூடிட்டு போனோம். அப்போ கடையை மூட்டு போனால் வியாபாரம் பாதிக்காது. நீ போயிட்டு வா. சரிங்க, மதியானத்துக்கு சாதம் வச்சுட்டு போகிறேன். புளி சாதம் உருளைக்கிழங்கு பொரியலாம் வந்து சாப்பிட்டுருங்க. சரிம்மா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் போயிட்டு சீக்கிரமா வாங்க. பொம்பளை பசங்களாம் இழுத்துங்க போயிட்டு அந்த அது வந்து காடு மாதிரி இருக்கும். சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வாங்க. பொழுது போயில அங்கே இருக்காதீங்க. 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர மாதிரி கிளம்பி வாங்க. அங்கேயே உட்காந்து இருக்காதீங்க. சரிங்க ஆட்டோல தானே போகிறேன். பஸ்ஸில் ட்ரெயின் எல்லாம் போகல, ஆட்டோல தான் போகிறோம். ஆட்டோல போயிட்டு ஆட்டோலே வந்துடும். சீக்கிரமாவே வந்துடும். சரி, பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. தங்கத்தூரை கேட்டால் சொல்லு, அண்ணனுக்கு முக்கியமான வேலை வந்துச்சு, முக்கியமான ஆளை பார்க்கறதுக்கு போகிறாங்க, அந்த வரலன்னு இதா. சொல்கிறேங்க. அப்படியே அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணின்னு வந்துரு, நம்ம சாப்பிடல. சரிங்க இதெல்லாம் நீங்கள் சொன்னோமா, கண்டிப்பாக நான் செஞ்சுட்டு தான் வருவேன். எங்க அப்பா வீட்டில் காணோம்? அவர் டீ குடிச்சிட்டு கடைக்கு போயிருக்காருங்க. என் வீட்டிலே போட்டு கொடுக்க வேண்டியது தானே? எனக்கு காஃபி போடல, அவர் டீ தான் குடிப்பா, தெரியல, டீ போட்டு கொடுக்க வேண்டியது தானே? அவர் எதுக்கு வெளியில் அமிச்சேன்? ஆமாம், நான் தான் டீ போட்டு தர மாட்டேன். போய் கடையில் போய் குடிச்சிட்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன். அவர் தான் கால் வாங்க நான் நடந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வாக்கிங் மாதிரி போகிறாராம். நான் அதை தடுக்க முடியுமா? போயிட்டு வரேன் சொல்லிட்டு விட்டுட்டேன்.
அவர் நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து இருப்பாரு, அவர் சுற்றி சுற்றி வந்து இருப்பாரு. அவர் சொல்ற பிச்சு கேட்க மாட்டாரு. சரி போயிட்டு வரட்டும் விடு. எங்க அம்மா கூட போயிருக்காங்களா? அவங்க போய் டீ கடையில் போய் டீ குடிப்பாங்களா? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க, திருமணம் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு. ஏமா இந்த காலத்துல பெருசுங்க தான் காலையில எழுந்து சுறுசுறுப்பா இருக்குதுங்க. இந்த வயசு பசங்க கூட எழுந்துக்க மாட்டேங்குதுங்க. ஆனா இந்த பெருசுங்களா பத்தியா காலையில எவ்வளவு சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு அது வேலை கரெக்டா செய்துங்கம்மா. ஆமா, சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு அதெல்லாம் பழக்கம், அதை மாத்திக்க முடியல. அவங்க அப்படியே சுறுசுறுப்பா இருக்காங்க. இது இந்த காலத்துல நம்ம வீட்டு பசங்க இருக்குங்க, சோம்பேத்தனமா எப்படி இருக்குதுன்னு பத்தியா? நம்ம வீட்டு பசங்க நம்மளே குறை சொல்லக்கூடாது. என்ன பண்றது, செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுக்கிட்டு அவங்க தானே நம்ம பசங்கள. ஒருத்தர் மேல இல்லைன்னா ஒருத்தர் மேல பயம் இருக்கணும். யார் மேலேயுமே இங்க பயம் கிடையாது. பசங்களை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து செல்லம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதுங்க நம்மள பார்த்தா பயப்பட கூட மாட்டேங்குங்க. என்ன பார்த்தா தான் பயப்பட மாட்டேங்குன்னு சொல்லு. உன்னை பார்த்தா கூட பயப்பட மாட்டேங்குங்க. உன்னை பார்த்தா அப்படியே அலறுதுங்க ரெண்டும் தான். அதெல்லாம் சும்மா நடிப்பு. சின்னது இவ்வளவு நேரம் வாயடிச்சு போச்சு பாத்தீங்களா? சின்னவதான் கொஞ்சம் வாயாடுவா. சரி எனக்கு மணி ஆகுது, நான் கிளம்புறேன். சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டாங்க.